அல்லாஹ்வின் தூதர் கூறினார்களா இல்லையா? சொர்க்கத்தில் பல பல வகைகள் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தில் கதவுகள் திறக்கப்பட்டவுடன் முதன்மையாக ஒரு கூட்டம் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ் 14ஆம் இரவு சந்திரனை போன்று அழகை கொடுப்பான். அவர்களினுடைய எண்ணிக்கையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது இமாம் புகாரி ரஹிமகுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 70,000 நபர்கள் மாத்திரம்தான். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த முதன்மையாக சொர்க்கம் நுழையக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை 70,000 நபர்கள். நபித்தோழர்கள், நபிமார்கள், அதற்கு பிறகு வந்த தாபிஈன்கள், அதற்கு பிறகு வந்தவர்கள், அவர்களினுடைய இபாதத், அவர்களினுடைய இஹ்லாஸ். அப்படியானால் நாங்கள் அந்த கூட்டத்தில் ஆக முடியாதா? நாங்களும் அவர்களில் ஒருவர்களாக மாற முடியாதா? 70,000 என்று சொன்னால் நபித்தோழர்களை கணக்கிட்டாலே 70,000 நபர்கள் வந்து விடுவார்களே என்றெல்லாம் நாம் யோசிக்கும் பொழுது இந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள்,